ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் விவர்ஸ், இந்த தண்ணியில் இவ்வளோ பயன்களா? ஆமாங்க, உண்மையிலுமே அந்த தண்ணியில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. அந்த பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த தண்ணி எப்படி தயாரிக்கலான்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதுதான் பதிமுகம். இதை நான் வாங்கி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா செப்பான் வுட் அப்படின்னு சொல்லலாம், ஈஸ்ட் இண்டியன் ரோஸ் வுட் அப்படின்னு சொல்லலாம். கேரளாவில் இது ஃபேமஸ். கேரளாவில் எல்லா கடைகள்லையும் இது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கூட வாங்கிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி எப்படி தண்ணி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு மூலிகை குடிநீர், நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு இந்த பதிமுகம் போட்டிருக்கேன். இது நீங்கள் பார்த்திங்கன்னா கட்டையாகவும் கிடைக்கும் உங்களுக்கு, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அந்த மரத்தூள்களும் அதாவது சீவல்களும் கிடைக்கும். இது அந்த செப்பான் வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையை தான் இந்த மாதிரி நமக்கு சீவலாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு தாக சாந்தி அப்படின்னு கூட சொல்லலாம். சம்மர் சீசனில் நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தாகம் அவ்வளோ தீர்ந்த மாதிரி இருக்கும், திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசனில் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இந்த தண்ணினால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் எல்லாம் இதன் மூலிமா நம்ம தடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவும் மாறாமல் நமக்கு அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி கொடுக்குது. கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு இதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அங்கே யாரும் ஆர்ஓ யூஸ் பண்ணுறதா இல்லை, அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரப்பட்டையில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம க்ரீன் டீ பிடிக்காதவங்க கூட இந்த பதிமுகம் வாட்டரை யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீயில் எந்த அளவுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ஒரு க்ரீன் டீயோட சப்ஸ்டிடியூட் அப்படின்னு கூட சொல்லலாம். க்ரீன் டீ பிடிக்காதவங்க இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த தண்ணியும் குடிக்கலாம். இதில் உங்களுக்கு பெருசாக அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கிறதுனால தண்ணியோட நிறம் மட்டும்தான் மாறுமோ தவிர அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டோ மற்றபடி அதை ஃப்ளேவர் ஏதோ அது எதுவுமே உங்களுக்கு வராது. லைட்டாக அந்த உட்டோட ஸ்மெல் மட்டும்தான் வரும். அதுவும் பெருசாக தெரியாது உங்களுக்கு. நிறைய குவான்டிட்டி நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பிஞ்ச் அளவு தான் நம்ம போடுறதுனால அது கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நமக்கு நோய் அதாவது ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவும் இந்த தண்ணி மூலிமா நம்ம அதை போக்கலாம். இப்போது கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி அந்த பட்டையில் இருக்கக்கூடிய எசன்ஸ் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆரோக்கியம் நிறைந்த நம்மளது கேரளத்து குடிநீர் பதிமுகம் தண்ணீர் இப்பொழுது தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.